நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, those who live should no longer live for themselves. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். 2 கொரிந்தியர் 5:15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்தர, தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சிலுவை மரணம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை துதிக்கிற இந்த நாட்களிலே இந்த வசனத்தை உணர வேண்டும். நம்மளுக்காக ஆண்டவர் மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். ஆகவே பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்தரார், தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்கள். முதலாவது, You did not choose me, but I chose you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இரண்டாவது, We are created in Christ Jesus to do good works. நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டோம். மூன்றாவது, Faith without deeds is dead. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. நான்காவது, Whatever you did for one of the least of these brothers and sisters of mine, you did it for me. மிகவும் சிறியவர்களாகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஐந்தாவது, She made a vow. ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஆறாவது, She did what she could. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஏழாவது, Those who lead many to righteousness like the stars forever and ever. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். Those who live should no longer live for themselves. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல். முதலாவது, You did not choose me, but I chose you. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:1-8-16. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுப்புண்டு போடுகிறார். கனி கொடுக்காமல் இருந்த ஆபத்து இல்லையா? கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம். கனி கொடுக்குறவங்க என்ன செய்யணும்? இன்னும் அதிகமாக கனி கொடுக்கணும். அதுக்கு தான் சுத்தம் பண்ணுறேன். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே
சுத்தமாக இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம என்ன செய்யுது? சுத்திகரிக்குது. ஆண்டவர் நம்மோடு பேசி என்ன செய்ய வேண்டும் அதற்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த வசனம் நம்ம என்ன செய்யும்? என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திரு. கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டேன். ஆண்டவரோடு இணைந்து இல்லாவிட்டால் நான் என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யப்படும். ஆண்டவரில் நிலைத்திருக்கும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள அவர் வசனத்தை கீழ்ப்படியும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், ஆண்டவருக்குள்ளே நிலைத்திராவிட்டால் ஆபத்து இல்லையா? வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள். அவைகள் எரிந்து. யாருக்கா இந்த நிலைமை வேணுமா? இந்த நிலைமை யாருக்குன்னா வேணுமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்னிலே நான் சொல்கிற வார்த்தை, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி ஜீவித்தால் என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் ஜெபத்துக்கு பதில் வேணும், நான் ஜெப குறிப்பு கொடுத்துருக்கிறேன், அதுக்கு பதில் வேணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவரில் நிலைத்திரு, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிணும். என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்து, அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ. ஆண்டோடைய வசனத்துக்கு செவி கொடாமல் வாழ்ந்த ஜெபத்துக்கு என்ன வராது? பதில் வராது. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் பேசுகிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை எதுக்கு தெரிந்து கொண்டார்? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? பதில் கிடைக்கணுமா? பதில் கிடைக்கக்கூடாதா? நம்ம தெரிந்து கொண்டது எதுக்காக தெரிந்து கொண்டார்? நம்ம அவர் பேரை சொல்லி கேட்டால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் என் நாமத்தில் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை இப்போ தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன செய்யணும்? எல்லாரும் கனி கொடுக்கணும். அதுக்கு தான் இப்போ கனி கொடுக்காமல் இருந்தால் நம்ம தெரிந்து கொண்ட நோக்கமே என்ன இல்லை, நிறைவேறவில்லை. இரண்டாவது, we are created in Christ Jesus to do good works. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டி. எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். இப்போ நம்ம சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கமே என்ன செய்யணும்? அதை செய்யலன்னு வைங்க, நற்கிரியை ஒன்றும்
செய்யவில்லை என்றால் நம்ம சிருஷ்டித்த நோக்கமே எதுக்காக ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தாரோ அந்த நோக்கமே நமக்குள்ளே என்ன செய்யலை, நிறைவேறவில்லை. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தர் என்ன நற்கிரியை செய்யணும்னு ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார். ஒருத்தரை சிருஷ்டிக்கும் போது இவர் இந்த நற்கிரியெல்லாம் ரெடியாக வச்சுருக்கிறார். அதுக்கு தான் நம்ம உருவாக்குறார். இந்த நற்கிரியெல்லாம் இவங்க செய்யணும். ஒவ்வொருத்தர் என்ன நற்கிரியை செய்ய வேண்டும் என்று முன்னதாகவேனா என்ன அர்த்தம்? அவங்கள சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பதாகவே வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் சிருஷ்டிக்கிறார். இவங்க இதெல்லாம் செய்யணும். அப்போ அதை செய்யலைன்னு வைங்க, நம்ம சிருஷ்டித்த நோக்கமே நம்ம என்ன செய்யலை, நிறைவேற்றல். ஒவ்வொருத்தர் என்ன செய்யணும் முன்னதாகவே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிற மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கும். விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூடி வைக்கும். விளக்கு தண்டின் மேல் வைப்பார். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அந்த காலத்தில் இந்த மாதிரி லைட்லாம் கிடையாது. அந்த காலத்தில் விளக்கு தண்டில் அதை ஒரு கேண்டில் கொளுத்தி இந்த மாதிரி உள்ளே வச்சுருவாங்களே, யாருக்கும் தெரியாமல். அப்போ யாருக்கு வெளிச்சம் வரும்? எல்லாருக்கும். இப்போ லைட்டெல்லாம் எங்கே இருக்குது? எல்லாருக்கும் என்ன செய்யணும்? நம்ம எல்லாருக்கும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். எங்கேயா மறைந்து உக்காந்துருந்தோன்னு வைங்க, யாருக்கும் நம்மளால் வெளிச்சமே. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசம். நற்கிரியை பார்த்து, நீங்கள் செய்கிற நற்கிரியை பார்த்து யாரை மகிமைப்படுத்தணும்? என்ன ஆண்டோடைய பிள்ளைங்க எவ்வளோ நன்மை செய்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு உதவி செய்கிறாங்கன்னு பார்த்து என்ன செய்யணுமா? பிதாவை. இது வரைக்கும் நம்மளை பார்த்து யாராவது தேவனை மகிமைப்படுத்தியிருக்கிறார்களா? நம்ம செய்கிற நற்கிரிகளை பார்த்து பிதாவை, அந்த சாட்சி இருக்கா நமக்கு? கொலோசியர் 1:10 சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து. கனி கொடுக்கணும். என்ன கனி கொடுக்கணுமா? சகல விதமான நற்கிரிகளை. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள. கலாத்தியர் 6:9-10 நன்மை செய்கிறலை சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம்னா என்ன அர்த்தம்? நம்ம செய்கிற நன்மையெல்லாம் விதைக்கிறோம். விதைச்சா தானே அறுவடை வரும். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம யாருக்காவது ஒரு நன்மை செஞ்சால் என்ன செஞ்சுருக்கிறோம்? ஒரு நல்ல விதையை விதைச்சிருக்கிறோம். அது சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அதெல்லாம் என்ன செய்யும்? திரும்ப வரும். எத்தனை பேருக்கு உங்கள் பிள்ளைங்க பேர பிள்ளைங்களுக்கு நீங்கள் விதைச்ச விதை அவங்களுக்கு ஆசீர்வாதமாக வரணுன்ற ஆசை இருக்கா? ஏங்க இவ்வளோ ஆசீர்வாதமாக? இல்லைங்க, அவங்க அப்பா எல்லாருக்கும் உதவி செஞ்சாருங்க. ஏங்க இந்த பிள்ளைங்க இவ்வளோ நல்லா இருக்கிறாங்க? அவங்க தாத்தா பாட்டி எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. ஏழைங்களுக்கு உதவி கஷ்டம் ஓடி ஓடி உதவி செய்வாங்க. அந்த ஆசீர்வாதம்லாம் யாருக்கு வந்திருக்குது? பிள்ளைங்களுக்கு, இந்த பேர பிள்ளைங்களும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ என்ன விதைக்கிறோம்? பிள்ளைங்க பேர பிள்ளைங்க இருக்கிறவங்க அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் வரும்படி என்ன நற்கிரியைகள் செய்கிறீர்கள்? ஏன்னா காலம் வேகமாக போயிடும். ரொம்ப வேகமாக போதா இல்லையா? இப்போ தான் வருஷம் ஆரம்பித்து அதுக்குள்ளே இப்போ 4வது மாதம், அதுக்குள்ளே வருஷம் போயிடும். அதுக்குள்ளே வருஷம் காலம் யாருக்கும் காத்திருக்காது. இங்கிலீஷில் என்ன பழமொழி? யாருக்குன்னா இங்கிலீஷில் ஒரு பழமொழி தெரியுமா?
டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன். யாருக்கும் காத்திருக்காது. காலம் வந்து யாருக்குமே போயினே இருக்கும். பகற்காலத்தில் நான் கிரியை செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டவர். ஏன் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம் வரும். I must work while it is day. The time comes when no man can work. நீ செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் முடியாது. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டால் கூட செய்ய இந்த மாதிரி ஒரு காலம் வருது, ஒரு காலம் வருது. வெளிச்சம் இருக்கும் போதே நான் கிரியை அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இப்பொழுது நான் செய்யணும். வெளிச்சம் பகற்காலத்திலே நான் செய்ய வேண்டியதெல்லாம், ஏன்னா ஒரு காலம் வருது. ஒருவரும் என்ன செய்ய முடியாது. நீங்கள் எவ்வளோ ஆசைப்பட்டாலும் முடியாது. அந்த மாதிரி ஒரு இருளான காலம் வருது. இப்பொழுதே என்ன செய்யணும்? கிரியை. இது ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய செஞ்சுட்டே இருங்க. எபிரேயர் 13:16 அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கணும்னு ஆசை இருக்கா? எதில் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறாரோ இப்படிப்பட்ட பலிகள், நன்மை செய்தும் தான். இதெல்லாம் வந்து ஒரு பலி. ஒரு பக்கம் நம்ம விதைக்கிறோம், நன்மை செஞ்சால் விதைக்கிறோம், அறுவடை வரும். மறுபக்கம் நன்மை செய்யும்போது ஆண்டவர் பார்வையில் எப்படி இருக்குதா? பலி செலுத்துறோம். அது ஒரு பலி, அது ஒரு பலி. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பலி செலுத்தினே இருக்கணும். நன்மை செய்ய செய்ய ஆண்டவருக்கு பிரியமான பலியை செலுத்தும். எபிரேயர் 6:10 ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி. அவனுடைய பிள்ளைங்களுக்கு நீங்கள் செய்கிற அன்புள்ள பிரயாசத்துக்கும் பல்ல கட்சி என் தலையெழுத்துன்னு செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதா? சும்மா வெறும் பிரயாசம் போட்டில்லை. என்ன மாதிரி பிரயாசமா? அன்புள்ள பிரயாசம். அன்போடு பரிசுத்தவான்களுக்கு செய்தீங்கன்னா அது ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். 1 தீமோத்தேயு 6:17-19 உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய். நம்ம ஊரில் என்னான்னு சொல்லுவாங்க? ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பாக இருந்தால் நம்ம ஊரில் என்னான்னு சொல்லுவாங்க? என்னான்னு சொல்லுவாங்க? அவனுக்கு என்ன இருக்குதுன்னு வாங்க. நம்ம சபையில் யாரும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறோம். பணத்தை மரம். உலகத்திலே ஐஸ்வர்யம் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை. ஐஸ்வர்யம் நிலையற்றது. ஒரு நிமிஷம் இருக்கும், அடுத்த நிமிஷம். நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல வித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற. சில பேர் ஆண்டவர் வந்து யாரும் எதுவும் அனுபவிக்கக்கூடாதுன்ற மாதிரி நினச்சின்னு இருக்கிறாங்க. அப்படி இல்லை. இந்த உலகத்தில் சில பேர் அப்படி இருப்பான். அவங்களும் எதையும் அனுபவிக்க மாட்டாங்க, இன்னொருத்தவங்களையும் அனுபவிக்க. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? சில பேர் வீட்டுக்குள்ளேயே அந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க. அவங்களும் எதையும் என்ன செய்ய மாட்டாங்க, வாழ்க்கையை அனுபவிக்கவே. இன்னொருத்தவங்க அனுபவித்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. இன்னொருத்தவங்க அனுபவித்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. என்ன பயங்கரமான பதிலெலாம் வார்த்தை என்னன்னே தெரில எனக்கு. நீங்கள் சொல்கிறத பார்த்து நான் இதை தாங்க இந்த பாடு தான் தினமும் பட்டுன்னு இருக்கிறேன். இந்த மாதிரி தெரியுது எனக்கு. எங்கள் வீட்டிலே இருக்கிறாங்க, அவங்களும் அனுபவிக்க மாட்டாங்க, என்னையும் அனுபவிக்க விட மாட்டுறாங்க. சில பேர் ஆண்டவர் அப்படின்னு நினச்சேன். ஆண்டவர் அப்படி இல்லை. வசனம் என்ன சொல்லுது?
நான் அனுபவிக்குவதற்கு அப்படின்னு ஆண்டவர் என்ன அனுபவின்றார். ஆண்டவர் என்னன்றார்? நாம் அனுபவிக்குவதற்கு சகல வித நன்மைகளையும் எப்படி கொடுக்குறாராம்? நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை, பணத்து மேலே நம்பிக்கை வைக்காது. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மீது நம்பிக்கை. இந்த ஜீவனுள்ள தேவன் எப்படிப்பட்ட தேவன்? நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மையும் சம்பூர்ணமாய் அந்த தேவன், இவர் மேலே நம்பிக்கை. இந்த ஜீவனுள்ள தேவன் மேலே என்ன செய்? வைத்து என்ன செய்யணும்? நன்மை செய்யும். நற்கிரியைகளில் ஐஸ்வர்யங்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும். சில பேர் என்னையே தடுக்க பார்க்குறோம். ஏன் நீ சும்மா எல்லாம் எதுவும் கொடுத்துன்னு இருக்காது, எதையும் கொடுத்துன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு என்னையே தடுக்க பார்க்குறாங்க. சரியா? ஏன் வசனம் என்னன்னா, வாரி இறைத்து விருத்தி அடைய வாரம் உண்டு. அதிக பிசுனித்தனம் பண்ணி வருமா? நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்க விரும்புங்க? அதில் தான் ஆசீர்வாதம். வசனம் தான் சொல்லுது, நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் அப்படின்னா இதில் தான் ஐஸ்வர்யம். எதில் ஐஸ்வர்யமாக இருக்கணும்? நற்கிரியம் செஞ்சினேர், உதவி செஞ்சினேர், நன்மை செஞ்ச, அதில் ஐஸ்வர்யனா இரு. தாராளமாய் கொடுக்கலும் உதார குணம் இருக்கும். நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள முடியும். பணத்தை சம்பாதிச்சு நித்திய ஜீவனை விட்டுறாத. கண்ணை மூடின நரகத்துக்கு போனால் அவ்வளோ பணம் இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஐஸ்வர்யவான் லாசர், ஐஸ்வர்யவான் சம்பூர்ணமாக ஐயா வாழ்ந்தார். கண்ணை மூடின எங்கே கண்ணை திறக்கிறார்? நரகத்தில் வந்து கெஞ்சுறார், ஒரு துளி தண்ணி கொடுங்க, தாகமாக இருக்கு, இந்த வேதனையினால் தாங்க முடியல. என்ன பிரயோஜனம்? அதனால நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கும். அவளுக்கு நீ கொடுக்க கொடுக்க வருங்காலத்துக்கு சேர்த்து வைக்கிற, நித்தியமாக அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்கிற? சேர்த்து வைக்கிற. மத்தேயு 10:41-42 தீர்க்கதரிசி என்னும் நாமத்தை நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை, நீதிமான் என்னும் நாமத்தை நிமித்தம் நீதிமானை நீதிமானுக்கு ஏற்ற பலனை. எல்லாத்துக்கும் பலன், எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் இருக்கு. சீஷன் என்னும் நாமத்தை நிமித்தம் இந்த சிறியவரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போது என்று மெய்யாகவே உங்களுக்கு. எத்தனை பேர் ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு தண்ணியாவது கொடுத்துருக்கிறீங்க? தண்ணியாவது கொடுத்துருக்கிறீங்களா? இத்தனை வருஷத்தில் எத்தனை பேருக்கு தண்ணியாவது கொடுத்துருக்கிறீங்க? அதெல்லாம் பலன். அது எல்லாருக்கும் பலன். கொடுக்கலன்னா அந்த பலன் கிடைக்காது. அந்த பலனை அடையா ஒரு நீதிமான ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதுக்குரிய எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம். செஞ்சாதான், செய்யலைன்னா அந்த ஆசீர்வாதம் எதுவுமே வராது. லூக்கா 12:30 உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பணப்பைகளும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து, அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. பரலோகத்தில் எப்படி பொக்கிஷம் கொடுக்கலாம், சேர்த்து வைக்கலாம்னா ஏழைங்களுக்கு உதவி செய்யும். ஏழைங்களுக்கு உதவி செஞ்சால் எங்கே சேர்த்து வைக்கிறோம்? பரலோகத்தில். ஏன்னா அவங்களால திருப்பி தர முடியாது. திருப்பி தர நீங்கள் உங்களுக்கு திருப்பி தரவங்களுக்கு செஞ்சீங்கன்னா, நீங்கள் செஞ்சீங்க, அவங்க திருப்பி செஞ்சாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. மேலே ஒன்றுமே கிடையாது. யார் திருப்பி தர முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு செஞ்ச பலன் எங்கேருந்து வரும்? ஆண்டவர் பார்க்குறார். நீங்கள் சுயநலம் இல்லாமல் அவங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு ஆதாயமே கிடையாது, அவங்க ஒன்றுமே உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு போய் உதவி செஞ்சீங்கன்னா பரலோகத்தில் என்ன கிடைக்கும்? மூன்றாவது
faith without deeds is dead. கிரியை இல்லாத விசுவாசம். அப்போ இந்த விசுவாசம் உள்ள விசுவாசி என்ன விசுவாசி? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னா இந்த மாதிரி விசுவாசம் இருக்கிற விசுவாசி என்ன விசுவாசி? நீங்களே யோசிச்சு நான் சொல்லணும். யாக்கோபு 2:14-20. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் நான் சொல்றார், எனக்கு என்ன இருக்குது? கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீ சமாதானத்தோட போ, குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவளை அவருக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம். நீ நல்லா அப்போ வயிறு நிறையா சாப்பிடு, நான் பசியாக இருக்கிறோம், ஆனால் சாப்பாடு கொடுக்காம நீ நல்லா பசியாக நல்லா எப்படி ஆறுவோம்? சில பேர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி விருந்தெல்லாம் வகை வகையாக வச்சுக்கணும். ஈஸ்டர் கொண்டாடுறோம். நிறைய பேர் மத்தியானம் கொண்டாடி இருப்பீங்க. சில பேர் மத்தியானம் கொண்டாடினாங்க, ராத்திரியும் கொண்டாடினாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? சில பேர் மத்தியானமாக கொண்டாடி எப்பயும் கொண்டாடினாங்க, ராத்திரியும் கொண்டாடினாங்க. எல்லாரும் கொண்டாடி இருக்கலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு விருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆண்டவரே இந்த ஆகாரத்தை கொடுத்த காரங்களே இந்த ஆகாரத்தை ஏழைங்களுக்கு பகிர்ந்து. எப்படி பகிர்ந்து? நீயே சட்டியை சுரண்டின்னு எப்படி ஏழைங்களுக்கு கொடுக்க முடியும்? ஜபத்தில் பண்ணுவாங்க. இதை பகிர்ந்து ஏழைக்கு இந்த ஆகாரத்தை பகிர்ந்து கொடுனா எப்படி பகிர்ந்து கொடுப்பார்? நீயே சாப்பிட்டு முடிச்சா, எதுவுமே வைக்கல ஏழைங்களுக்கு, நீயே எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சா எப்படி ஏழைங்களுக்கு பகிர்ந்து? ஜபம் மாத்திரம், வாயில் வார்த்தை மாத்திரம், இந்த ஆகாரத்தை ஏழைங்களுக்கு போய் கொடு. வாயில் வர சொன்னால் அப்போ நீ நல்லா பசியாருன்னு சொன்னால் பிரயோஜனம். கொடு, போய் செய். நீ சமாதானத்தோடு போகும், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும். சில பேர் பேசும்போதெல்லாம் பயங்கர ஆவிக்குரிய வார்த்தைகளாக பேசுகிறான், ஒரே வசனமாக பேசுகிறாங்க. சில பேர் பேசினாலே வாயிலேருந்து வரும் என்ன தான் வருது? நானும் எவ்வளோ பெரிய தேவ மனுஷரோடு பேசியிருக்கிறேன். இந்தியாவிலும் சரி வெளிநாட்டிலும் உலகம் முழுதும் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தின தேவதாசலோட நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? பேசியிருக்கிறேன். அவங்களோட உட்காந்து சாப்பிட்ருக்கேன். யாரும் வசனம் 24 மணி நேரம் வசனம் பேசினது சாதாரண மனுஷன் பேசுகிற மாதிரி தான். அவ்வளோ தேவன் உலகம் முழுதும் வல்லமையாக பார்த்தோன்னா பேசும்போது எப்படி பேசுகிறாங்க? சாதாரணமாக. இன்னும் பெரிய ஆவிக்குரிய வேஷம்லாம் யாரும் போட்டுனது. ஆனால் சில பேர் வாயை திறந்தாலே நானே புரியல எனக்கு, நானே எல்லாம் சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவில்லை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம். அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னிலே செத்ததா. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியை இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறார். அப்படி செய்கிறது நல்லது தான். ஆண்டவருக்கு அதெல்லாம் நல்லது தான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்க. பிசாசு கூட விசுவாசி என்ன விஷயம்? தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு பிசாசு கூட விசுவாசிக்கிறது மாதிரி நடுங்கு தான். ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். பிசாசுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? பிசாசுக்கும் உனக்கும், பிசாசும் விசுவாசிக்கு தேவன் ஒருத்தர் இருக்கிறாருன்னு பிசாசும் உனக்கு விசுவாசி நடுங்குது. அது பிசாசுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? இது பிரயோஜனம் இல்லை.
வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிவாய். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமான். வைக்க மகன் அவனை போய் வைக்கிறார், காட்டுறார். கிரியையில் விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூர்ணப்படுதென்று காண்கிறார். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்ற வேத வாக்கியம் நிறைவேறும். அவன் தேவனுடைய சிநேகிதனன் எனப்படும். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்பீர்கள். அந்தபடி என்னும் ராகாவினும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறே வழியாக அனுப்பினபோது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாகப்படும். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல. சில பேர் சாவில் நல்லா ட்ரெஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, கோட்டெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. சில பேர் கோட்டு டையெல்லாம் போட்டு படுத்துன்னு இருப்பார். மேக்கப் லேடிஸ்க்குள்ள மேக்கப்லாம் பண்ணி ஆள் அவுட் ஆன பிறகு அதை பார்த்துருக்குறீங்களா? வாப்பா வாமா வாமா நான் இது பண்ணு, ரெடி பண்ணுமா, எடுத்துனா பவுடர் எடுத்துன்னு வந்தியா, இதெல்லாம் போடு. நல்லா ஆள் அவுட் ஆனால் நல்ல ட்ரெஸ்ஸு நல்ல புடவையை போடு, நல்ல மேக்கப் எல்லாம் பண்ணி அங்கே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் என்ன இல்லை, அப்படி ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்குது. கிரியை இல்லாத விசுவாசமும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நான் என்ன மாதிரி விசுவாசத்தை கிரியையில் என்ன செய்யணும்? 4வது, whatever you did for one of the least of these brothers and sisters of mine, you did it for me. மிகவும் சிறியராகிய என் சகோதரனை இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்யும். மத்தேயு 25:31 அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தியவராய் சகல பரிசுத்த தூதர்களோடு வரும்பொழுது தமக்கு மகிமையுள்ள அவசரத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார். மெய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும். அப்பொழுது ராஜா, நல்லா கவனிங்க, நம்ம எந்த பக்கத்தில் இருக்க போகிறோம், இப்போ எப்படி வாழ்கிறோமோ இதை பொறுத்து தான் அன்றைக்கி எங்கே நிற்க போகிறோம். ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்காரும் போது நம்ம வலது பக்கத்தில் இருக்க போகிறோமா, இடது பக்கத்தில் இருக்க போகிறோமா? இன்றைக்கு உலகத்தில் வாழும்போது என்ன செய்கிறோமோ அதை பொறுத்து தான். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை வாங்க வாங்க, எல்லாத்தையும் சுதந்திரிங்க. உங்கள் ராஜ்யம் உங்களுக்காக தான் இந்த ராஜ்யம், வாங்க. என் பிதாவினால் ஆசீர்வதிக்க ஏன் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, ஏன் இவங்க வந்து சுதந்திரிங்க என்ன செஞ்சாங்க? பசியாக இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தேன். தாகமாக இருந்தேன், என் தாகத்தை, அந்நியனாக இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தேன். வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தேன். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தேன். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகமுள்ளவர்களாக கண்டு உமக்கு தாகத்தை தீர், எப்பொழுதுமே அந்நியராக கண்டு உம்மை சேர்த்தோம், எப்பொழுதுமே வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம், எப்பொழுதுமே வியாதி உள்ளவராகவும் காவல் இருக்கவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம். அவங்களுக்கே தெரில எப்போ செஞ்சோம், எப்போ ஆண்டவர் பசியாக இருந்தார்,
எப்போ ஆண்டவர் வஸ்திரம், எப்போ ஆண்டவருக்கு எப்போ வியாதி வந்துச்சு அவங்களுக்கு செஞ்சதே தெரில. அவங்களுக்கு எப்போ ஆண்டவருக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னு யோசிக்கிறோம், கேட்குறோம் எப்போ செஞ்சோம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்போ செஞ்சீங்கன்னா, சாதாரண எளிய சிறிய அவங்களுக்கு எப்போ இதெல்லாம் சாதாரண மனுஷனுக்கு சாப்பாடு கொடுத்தீங்களா? யாருக்கு கொடுத்தீங்க? எனக்கு தான் கொடுத்தீங்க. சாதாரண மக்களுக்கு துணி வாங்கி கொடுத்தீங்களா? எனக்கு தான். அவன் வியாதியாக இருக்கும்போது பார்த்தீங்களா? என்ன தான் வந்து பார்த்தீங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்க நித்திய அக்கினியிலே போங்கள். யாருக்கா இந்த நிலைமை வேணுமா? இந்த நிலைமை யாருக்குன்னா வேணுமா? ஆண்டவர் சிங்காசிலிருந்து பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியிலே போங்கள். இந்த நிலைமை வேணுமா யாருக்குன்னா? யாருக்கு இந்த நிலைமை? யாருக்கு இந்த நிலைமை வரும்? யாருக்கு இந்த நிலைமை? நல்லா யோசித்துப்பா. பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்க. தாகமாக இருந்தேன், நீங்கள் எனக்கு தாகத்தை. அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக்கொள்ள. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரங்களை கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாய் காவலில் வைக்க, நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை, வந்து பார்க்கவே இல்லை. வியாதியில் இருந்த காவல் வந்து திரும்பி கூட என்ன. அப்பொழுது அவர்கள் அவருக்கு, ஆண்டவரை, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவரும் காவலில் வைக்கப்பட்டு நாங்கள் எப்பொழுது கண்டு நமக்கு உதவி செய்யாமல் இருந்தோம்? எப்போ 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 நீங்கள் வியாதியாக இருந்தீங்க? எப்போ பசியாக இருந்தீங்க? நாங்கள் எனக்கு தெரியவே தெரியாது, தெரிஞ்சிருந்தா ஓடி வந்து செஞ்சுருக்கு. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாக இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் இந்த நிலைமை நல்லா யோசித்து பாருங்க. நல்லா நீங்கள், ஆண்டவர் உலகத்தில் பசியாக இருக்கிறார். ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? பசியாக இருக்கிறார், தாகமாக இருக்கிறார், துணி இல்லாமல் இருக்கிறார், வியாதியாக இருக்கிறார். போய் பார்க்குறோமா? போய் சாப்பாடு கொடுக்குறோமா? துணி வாங்கி கொடுக்குறோமா? உலகம் முழுதும் ஆண்டவர் இன்றைக்கி பசியாக இருக்கிறார், தாகமாக இருக்கிற, வியாதியில் இருக்கிற, வஸ்திரம். இதுதான் வாய்ப்பு. உலகத்தில் இருக்கிற நாட்களில் தான் இந்த மிகவும் சிறியவர்களுக்கு எதை செய்யாமல் இருந்து எனக்கே, அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும். நல்லா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம எந்த கூட்டத்தில் நிற்க போகிறோம், நம்ம எந்த பக்கத்தில் போய் நிற்க போகிறோம், நம்ம என்ன செய்யணும்? வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கணும். 5வது, she made a vow, ஒரு பொருத்தனையை பண்ணினார். இந்த நாட்களில் எனக்கு இவ்வளோ ஜபம் இருக்குது, இவ்வளோ ஜப குறிப்பு இருக்குது, இவ்வளோ தேவை இருக்குன்னா பொருத்தனை பண்ணி ஜபிக்கும். நான் இதை செய்வேன் ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த தேவைகளை சந்தித்தால் நான் உமக்காக இதெல்லாம் செய்வேன். தான் பொருத்தனை. 1 சாமுவேல் 1:10-11, 26-26. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி. அதோட நிறுத்தலை. இன்றைக்கி அநேகர் வந்து அழுகுறாங்க, அநேகர் மனங்கசந்து அழுகிறார்கள். ஆனால் இவர் அதோட நிறுத்தலை. அதுக்கப்புறம் ஒன்று செஞ்சான். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். தான் அவங்களுடைய ஜப குறிப்பு. அவங்க ஜப குறிப்பு, அந்த அம்மாவுக்கு ஒரு ஆண் பிள்ளையே இல்லை, அந்த தூக்கம் தான். நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால்.
அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அதுக்குடைய ஜப குறிப்போடு கூட என்ன செய்ய நீர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் உமக்காக இதை செய்கிறேன். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான். என் ஆண்டவனாகி உம்ம ஜீவனை கொண்டு இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளை. ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்டெடுத்தபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். சொன்ன வேற பொருத்தனை பண்ணதோடு இல்லை, பண்ணதை நிறைவேற்றான். பிரசங்கி 5 நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. செஞ்சு ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ண நிறைவேற்று. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை சும்மா சொன்ன ஆண்டவர் அந்த மாதிரி மூடரெல்லாம் ஆண்டவர் பிடிக்காது. சொன்னால் செய்யணும், பொருத்தனை பண்ண அதை என்ன செய்யணும். ஆதியாகமம் 28:10-22 யாக்கோபு பேர்சிபாயை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம். ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அவங்க வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடுறான். அவன் வீட்டை விட்டு அவங்க அம்மா ஓடிடு, நீ அண்ணன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்ட, இங்கே இருந்தால் ஆபத்து, ஓடிடு. ஓடும்பொழுது அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். ஏதோ ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்து அதன் நுனி வானத்தை வெட்டு, அதில் தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றான். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல். அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர். அப்பொழுது யாக்கோபு பொருத்தனை ஜபம் பண்றார். யாக்கோபு பொருத்தனை ஜபம், தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரம் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பொருத்தனை கொண்டான். ஆண்டவரே, சுகமாக கொண்டு போய் சுகமாக திருப்பி வர எனக்கு என்னெல்லாம் தருகிறீரோ அதில் தசம பாகம்
செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை. எதை கொடுத்தாலும் அதில் 10ல் ஒரு பங்கு. எத்தனை பேருக்கு தசம் பாகனா 10ல் ஒரு பங்குன்னு தெரியும்? யாரும் அதை தெரியாமல் இருக்கிறீங்களா? அந்த கணக்கு எனக்கு தெரிலங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குங்க. அது கேல்குலேட்டர் வச்சா கூட எனக்கு போட்டு வரமாட்டேங்குது. 10ல் நான் பொறுத்தனை பண்ணேன். நான் என்னை ஆசீர்வதிச்சார், எனக்கு எதுனெல்லாம் கொடுக்குறீரோ தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை. மல்கியா 3:8 மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? வஞ்சிக்கலாமான்னா என்ன அர்த்தம்? ஏமாற்றலாமா? வஞ்சிக்கலாமான்னா என்ன அர்த்தம்? தேவனை ஏமாற்றலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். கோவம் வந்துடுச்சு எல்லாரும். எப்போ என்ன வஞ்சித்தோம் நாங்கள்? சில பேர் ஏதாவது சொன்னீங்கன்னா சண்டைக்கு வந்துடுவோம். எப்போ நான் உங்களை ஏமாத்தினேன்? எப்போ? அதான் நீங்கள் எப்போ தசம பாகத்திலும் காணிக்கிலும் தானே. 10ல் ஒரு பங்கு நீங்கள் கொடுக்கறதில்ல. 10ல் ஒரு பங்கு என்ன செய்யலை? கொடுக்கல. என்னை ஏமாத்துறீங்க, என்னை ஏமாத்துறீங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை ஏமாத்துறீங்க. என்ன ஏமாத்தினா ஆசீர்வாதம் வராது. என்னை ஏமாத்தினா என்ன வராது? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வர. அப்பொழுது ஏன் ஆண்டவர் என்ன காசு இல்லாமல் இருக்கிறாரா? ஆண்டவர் காசு இல்லாமல் இருக்கிறாரா? எதுக்கு எடுத்துன்னு வர சொல்கிறாரு? அப்போ தான் ஆசீர்வாதம். அதுதான் உடன்படிக்கை. அதுதான் உடன்படிக்கை. அதனால தான் யாக்கோபு பொருத்தனை பண்ணுறார். எனக்கு எதெல்லாம் தருகிறோ அதில் நான் என்ன செய்வேன்? உமக்கு தசம பாகம். அப்பொழுது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வானத்தின் பலகணிகளை இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை பாருங்கள். சேனல் கர்த்தர் முழு வேதாகமத்தில் இந்த ஒரு வசனத்தில் தான் ஆண்டவரை சோதித்து, வேறு எல்லா இடத்துலையும் கர்த்தரை என்ன செய்யக்கூடாது? சோதிக்கக்கூடாது. உன் தேவன கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக. முழு வேதாகமத்தில் கர்த்தரை சோதிக்கக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கு. முழு ஒரே ஒரு வசனத்தில் தான் என்ன சோதித்து பார். எதில்? நீ தசமத்தை கொடுத்து பார். அதுக்கு தான் கொடுக்க சொல்கிறது எதுக்காக? வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல். எத்தனை பேருக்கு இடம் கொள்ளாமல் மழை அப்படியே ஊற்றணும், ஆசீர்வாத மழையை அவங்க மேலே ஊற்றணும்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? பூமியின் கனியை பட்சித்து போடுகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலினை அழிப்பதில்லை. வெளியுள்ள திராட்சை கொடியெல்லாம் இல்லாமல் போதும் என்றது. செயல் கர்த்தர் உனக்கு வீண் செலவு வராமல், உனக்கு நஷ்டம் வராமல் நான் என்ன செய்வேன்? அதெல்லாம் கண்டிப்பேன். மீதி பேருக்கு வந்தாலும் உனக்கு என்ன வரக்கூடாது? நஷ்டம். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்ன தேசம் விரும்பத்தக்கதாக என்ன செய்யலாம் கர்த்தர். 6வது, she did what she could. இவள் தன்னால் இயன்றதை செய்ய. மார்க் 14:3-9 அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜனம் பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற நளந்தம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளை பிராணியை கொண்டு ஏதோ மட்டமான சென்ட் எடுத்துன்னு வரல அந்த அம்மா. பிளாட்ஃபார்மில் விற்கிற சீப்பாக ஏதோ ஒன்று விற்றுன்னு இருந்தாங்க, 20 ரூபாய்க்கு. அதை அதெல்லாம் எடுத்துன்னு வரல. இருக்கிறதுலே ஆண்டவர் கொடுக்கணுன்னா லொட்டு லொஸ்கெல்லாம் எடுத்துன்னு வரக்கூடாது. சரியா? வெளியே இருந்து இந்த மாதிரி எடுத்துன்னு வரோம். அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, என்னப்பா இந்த மாதிரி இவ்வளோ
காஸ்ட்லியான விலை உயர்ந்தது ஆண்டவர் தலையில் ஊற்றிட்டாங்களே, அதை பார்த்து சில பேருக்கு என்ன வந்துச்சான், இன்னொருத்தவங்களுக்கு நல்லதை நடந்தால் சில பேருக்கு வசனம் வந்துடுமா, இவ்வளோ உயர்ந்தது போய் கொடுத்துட்டாங்களே. நானும் சில நேரத்தை வெளியே வந்ததெல்லாம் கொடுத்துடும் போது சில பேருக்கு வசனம் வந்துடுது, நான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு. இந்த தைலத்தை இப்படி வீணாய் இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு தரித்திரக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். நீங்கள் நல்லது செய்யும்போது எல்லாம் பாராட்டுவாங்கன்னு நினைக்காதுங்க. முறுமுறுக்கிற ஒரு கூட்டமும் அவங்களும் செய்ய மாட்டாங்க, இன்னொருத்தவங்க செஞ்சாலும் முறுமுறுப்பாங்க. இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், இந்த மாதிரி தொந்தரவு பண்ணுறீங்க, விட்டு விடுங்க, ஏன் அவளை தொந்தரப்படுத்துகிறீர்கள்? அந்த மாதிரி ஆளுங்களும் விட்டு விட மாட்டாங்க, தொந்தரவு பண்ணினே இருப்பாங்க. அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை என்னிடத்தில் நற்கிரியை தரித்தர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கு. உங்களுக்கு மனது உண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில். இவள் தன்னால் இயன்றதை நமக்கு நல்லா கவனிக்கும், அதை நல்லா அதனால் முடியாததை ஆண்டவர் எதை எதிர்பார்க்க, முடியாததை ஆண்டவர் செய்ய சொல்ல இவள் தன்னால் இயன்றதை செய்தார், அதுதான் எதிர்பார்க்கிறார். அதுதான் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருவரையும் எதிர்பார்க்கணும். எதிர்பார்க்கணும், நம்ம முடிஞ்சதை செய்கிறோமா, நம்மால் இயன்றதை, அதுதான் கேள்வி. நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்தி இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்ற மெய்யாகவே உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க. உலகம் முழுதும் இந்த அம்மாவை பற்றி சொல்கிறதுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? அற்புதம் பண்ணாங்களா? மரித்தோரை உயிரோடு எழுப்பினாங்களா? என்ன பண்ணாங்க? தன்னால் இயன்றதை தான் கேள்வி. அதுதான் ஆண்டவர் கேட்க, உன்னால் முடிந்ததை செய்கிறாயா? உன்னால் இயன்றதை. ரோமர் 12:5 அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கு ஒரு அவயங்களாக இருக்க நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு கிருபை கொடுத்துருக்கிறார். அதை செய்கிறோமா தான் கேள்வி. நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினால் நம்மிடத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்கத்தக்கதாக சொல்லப்படும். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், ஊழியம் செய்கிறவன் என்ன செய்? ஊழியம். போதிக்கிறவன் உனக்கு போதிக்கிற கிருபை இருக்கா? போதும். புத்தி சொல்லுகிறவன் புத்தி, ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்குற கிருபை இருக்கா? சொல்லு. நீ பார்க்குற ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆலோசனையை பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் உனக்கு பகிர்ந்து கொடுக்கிற கிருபை கொடு. முதலாளி ஆனவன் ஜாக்கிரதையாக இருக்க, இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய். உனக்கு இரக்கம் செய்கிற குணம் இருக்கா? உற்சாகமாக செய். உற்சாகம் அந்த இரக்கத்தை. உங்கள் அன்பு மாயமற்றதாய் தீமையை வெறுத்து நன்மையை பெற்றுக்கொள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். ஒருத்தர் மேலே எப்படி இருக்கணும்? பட்சிச்சு கொண்டு இருங்கள் போடல, எரிஞ்சு ஒழுங்க. ஒருத்தரை பார்த்தாலே உங்கள் முகம்லாம் மாறணும்னு சொல்லு. ஒருத்தர் மேலே எப்படி இருக்கணுமா? பட்சமாய். கனம் பண்ணுகிறதுலே பாரு. முதல்ல அவன் என்ன மதியாரம் கொடுக்குறான்னா பார்க்கலாம், அதுக்கப்புறம் அப்படி இல்லை. கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர். நீ முதல்ல போ, அவன் உனக்கு கனம் பண்ணு காத்துன்னு இருக்காத. நீ என்ன செய்? இப்படி பண்ணாலே எவ்வளோ பிரச்சனை தீர்ந்துடும். மரியாதை பிரச்சனை உலகத்தில் நடக்குதா இல்லையா? குடும்பத்தில் இருக்குதா இல்லையா?
நீ முந்திக்கொள். கனம் பண்ணுறதுல ஒருவருக்கு என்ன செய்யுங்க, அசதியாக இராமல். சோம்பேறியாக இருக்காது, சோம்பேறியா ஜாக்கிரதையா. ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம். எல்லாரும் நம்பிக்கையிலே சந்தோஷம், உபத்திரவத்திலே பொறுமையா. எல்லாருக்கும் உபத்திரம். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? ஜெபத்திலே உறுதியாய். பரிசுத்தவானுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய். ஆண்டுடைய பிள்ளைங்க கஷ்டப்பட்டால் என்ன செய்? உதவி செய். இதெல்லாம் ஊழியம், இதெல்லாம் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். அந்நியரை உபசரிக்க நட. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் டபுளாக துன்பப்படுத்துங்க. அவனை என்ன பண்ணுறான் பார். நான் சும்மா விட போகிறதில்ல, நான் யாருன்னு காட்டுறேன் பார். சில பேருக்கு அந்த மாதிரி டைலாக்லாம் வரும். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதர். சாபம் போடுறதுக்கு ரெடியாக இருப்பான். சந்தோஷப்படலுடனே ஒருத்தங்களுக்கு கூட சந்தோஷப்படும். ஒருத்தங்க எதோ கொண்டாடுறாங்கன்னா கூட சந்தோஷம். அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் கூட என்ன செய்யணும்? அழுவலுடனே. ஒரு வீட்டில் துக்கம்னா போகணும். ஒரு வீட்டில் ஒரு சாவா ஒரு துக்கமாக என்ன செய்யும், அங்கே போய் அவங்க கூட என்ன செய்யணும்? கூட அழுவலும் கூடனே. இதெல்லாம் ஊழியம். யாருன்னா துக்கமாக இருந்தால் அங்கே போய் கொஞ்சம் நேரம் இருந்து அவங்கள துக்கம் விசாரித்து அவங்கள ஆறுதல். இதெல்லாம் நாம் செய்யக்கூடிய ஊழியம். அழுகலுடனே கூட என்ன செய்யுங்க? அழுகல் செய்கிறோமா? எத்தனை பேர் கூட போய் அழுதுருக்குறோம்? அழுகல் கூட அழுங்கள். 7வது, those who lead many to righteousness will shine like the stars forever and. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றும் உள்ள சதா காலங்களும். தானியேல் 12:2. பூமியின் தோளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். எல்லாரும் ஒரு நாள் உயிரோடு எழுந்திருப்போம். சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிகழ்ச்சி. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களாக போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும். இந்த உலகத்தில் இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த உலகத்தில் இருக்கிற நட்சத்திரம்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒருத்தங்க மாத்திரம் என்றென்றைக்கும் நட்சத்திரங்களாக பிறகு யார் அவங்க? அநேகரை ஆண்டவர் ஆத்ம ஆதாயம். ஆண்டவருக்கென்று ஆத்ம ஆதாயம் நீதி கொண்டு வருங்க. அவங்க தான் என்ன செய்வாங்க? என்றென்று. 1 பேதுரு 2:1. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. நம்முடைய நோக்கம் என்ன? அவருடைய புண்ணியங்களை என்ன செய்யணும்? அறிவிக்கும். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ராஜரிக ஆசாரம், பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய சொந்த ஜனமாகவும் இருக்கிறார். மத்தேயு 10:32. மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இந்த உலகத்தில் ஆண்டவரை பற்றி நீங்கள் மற்றவங்களுக்கு சொன்னீங்கன்னா உங்களையும் ஆண்டவர் தம் பிதாவுக்கு முன்பாக. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்க என் பிதாவுக்கு முன்பாக. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது, யாருன்னே எனக்கு. ஏன்னா நீங்கள் மனுஷர் ஆண்டவரை பற்றியே
ஒரு ஆண்டவர் யாருன்னே தெரியாத மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்தா அங்கே பிதாவுக்குமே இவன் யாருன்னே எனக்கு நானும் மறுதளிப்பேன். இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக வாழணும். பிழைத்திருக்கிறவர்கள் என்ன செய்யணுமா? பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று. முதலாவது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ள, நான் உங்களை எதுக்கு தெரியும்? நீங்கள் போய் கனி கொடுக்கணும். அந்த கனி கூடாவிட்டால் இதை என்ன பண்ணுவார்? இரண்டாவது, நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், அதுக்கு தான் அது முன்னதாக ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிது. ஒவ்வொருத்தர் இதை செய். மூன்றாவது, கிரியை இல்லாத விசுவாசம். நான் தான் விசுவாசின்னு சொல்லி கிரியை எதுவும் இல்லைன்னா செத்த நான்காவது, மிகவும் சிறியவராக என் சகோதரரான இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே. நான் உங்களுக்கு செய்யலைன்னா யாருக்கு செய்யலை? ஆண்டவருக்கு. ஐந்தாவது, ஒரு பொருத்தனை பண்ணினார். ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தால் நான் உமக்கு இதை பொருத்தனை செய்யணும். ஆறாவது, இவள் தன்னால் இயன்றதை செய்தார். ஒவ்வொருவரும் ஆண்டவர் என்ன எதிர்ப்பார்? என்ன செய்ய முடியும்? செய்ய முடிந்தது ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஏழாவது, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றையும் உள்ள சதா காலங்களிலும் ஆத்மா. அநேகரை ஆண்டவர் கொண்டு வரணும். ஆண்டவரை பற்றி சொல்லணும். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும். அப்படி ஆண்டவர் அறிக்கை செய்யலைன்னா என்ன நடக்கும்? ஆண்டவர் என்ன செய்வார்? பிதாவை மறுதளிச்சு நான் அவங்கள மறுதளிப்பேன், இவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு அந்த நிலைமை நமக்கு என்ன செய்யக்கூடாது வர. இவை பிழைத்திருக்கிறவர்கள் யாருக்காக பிழைக்கணும்? நமக்காக மரித்து உயிர்த்து அவருக்காக நம்ம என்ன செய்யணும்? பிழைத்திருக்க வேண்டும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை பாடி உம்மை தொழுது கொண்டு உம்மை ஆராதித்து எங்கள் இருதயங்களை ஊற்றி ஜெபிக்கும்படி, எங்கள் இருதயத்தின் பாரங்களை உம்முடைய பாதத்தில் வைக்கும்படி, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களிலே உம்முடைய சிலுவை மரணம், உம்முடைய உயிர்த்தெழுதலை தியானித்து பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று தங்களுக்காக மரித்து எழுந்த அவருக்காக பிழைத்திருக்க வேண்டும் என்று எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை தெரிந்து கொண்டதே நாங்கள் கனி கொடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கனி கொடுக்கும்படி, நற்கிரிகளை செய்யும்படி இந்த நாட்களிலே கிருபை தருவீராக. இந்த நாட்களிலே விசேஷமாக எங்கள் விசுவாசத்தை கிரியையிலே வெளிப்படுத்தும்படி, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாங்கள் ஒருவரும் ஆண்டவரை காண்பிக்காதபடி எங்கள் விசுவாசத்தை கிரியையிலே வெளிப்படுத்தும்படி செய்யும். அந்த நாட்களிலே உம்முடைய சிங்காசனத்து முன்பதாக நிற்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் உம்முடைய வலது பக்கத்திலே காணப்பட கிருபை தரும். பசியாக இருக்கும்பொழுது ஆகாரம் கொடுத்து, தண்ணீர் கொடுத்து, வஸ்திரம் கொடுத்து, நம்மை விசாரித்து, மிகவும் சிறியவர்களாக இவர்களுக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள், அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கும்படி இந்த நாட்களிலே கிருபை தரும். அநேகரை நீதிக்குள்ளே கொண்டு வரும்படி, ஆத்ம ஆதாயம் மனுஷருக்கு முன்பதாக உம்மை அறிக்கை செய்து உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த நாட்களில் கிருபை தருவீராக. ஒவ்வொருவரும் தங்களால் இயன்றதை
செய்யும்படி கிருபை தாரும். உமக்கு ஊழியம் செய்யும்படி கிருபை தாரும். உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கும்படி செய்யும். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி. பிள்ளைகளுக்கு பிரகாசமனை எதிர்க்க நல்ல சுகம்பலன் தாரும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். குறைவில்லாமல் சம்பூர்ணமாய் வாழும்படி செய்ய நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிகான உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். மலை மேல் ஜொலித்திடும் மாநகர் போலவே மன்னகம் காணவே ஒளியினை வீசுவோ ஆண்டவர் இயேசுவின் உறவினில் நெறிந்திட அணையாத ஜோதியா சுடரை வீசுவோ அணையாத ஜோதியா சுடரை வீசுவோ ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோ. இருளை நீக்கிட ஒளியாய் வந்தவர் அருள் நிறை ஒளியினை மேதினி வீசுவோ வார்த்தையை பிடித்துமே சுடர்களை போலவே எழும்பி பாரினில் சுடரை வீசுவோ எழும்பி பாரினில் சுடரை வீசுவோ ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோ.
அழிவின் பாதையில் கல்லறை சென்றிடும் ஆயிரம் ஆயிரம் தரிசனம் காணுவோ சுவிசேஷ ஒளியினை யாவரும் கண்டிட துணிந்து என்றென்றுமா சேவையை செய்குவோ துணிந்து என்றென்றுமா சேவையை செய்குவோ ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நான் கலங்கரை விளக்கை போல் இயேசுவில் ஒளி தருவோ ஒளி தரும் தீபங்கள் சுடர் வீசும் தீபம் நான் கலங்கரை விளக்கை போல் இயேசு